தேவ் கவர்மெண்ட்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவானதான பொறுமை கேட்டுக்குங்க. பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படின்ற ஒரு நிலையில் தகவல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மண்பானை, அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் செம்பு, அதுக்கப்புறம் சில்வரு, பித்தளை, அலுமினியம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் தொகை அதிகமானதுனால பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் இப்போ இருந்தே ஓரளவு தோது பார்க்கணும், பிளாஸ்டிக் பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஓகே, அதுக்காக 6ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு வரைக்கும் மற்றும் 11ஆம் வகுப்பு அரசு பள்ளிகளில் சமூகவியல் மதிப்பெண் அப்படின்ற ஒரு நிலையில் எல்லா தேர்வுகளுமே காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கு சமூகவியல் மதிப்பெண் வழங்கப்படும். அதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 10 பேர்கிட்ட போய் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க, குழம்பு வாங்க போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு தூக்கு பண்ணி எடுத்துகிட்டு போங்க, கடைகளில் துணிப்பையை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பிளாஸ்டிக் பற்றின ஒரு விழிப்புணர்வு தகவலை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். இப்படி ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது டீச்சர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சமூகவியல் மதிப்பெண் வழங்குவாங்க, இன்டர்னல் மார்க் மாதிரி. ஓகே, இதே மாதிரி மரம் வளர்ப்பு, மழைநீர் சேகரிப்பு, சாலை பாதுகாப்பு இப்படின்ற மாதிரி நிறையா விழிப்புணர்வு தகவலை சொல்லணும், சைன் வாங்கிட்டு வரணும், உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். எதுக்காக இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா, அடுத்த சந்ததியினராவது ஒரு நல்ல மேன்மையான ஒரு வாழ்வியலை வாழ்வாங்க அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் ஓரளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உள்ளதுனால தோதாகாது. ஓகே, அதனால் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பு அரசு பள்ளிகளில் செயல்படுத்தலாம், ஏன் எல்லா பள்ளிகளிலுமே செயல்படுத்தலாம். ஓகே, சரி, அடுத்த தகவல். கவர்மெண்ட் சார்பாக நிறைய ஆட்ஸ் சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்றப்போ நிறையா விளம்பரங்கள், கவர்மெண்ட் சார்பாக விளம்பரங்களை அறிமுகப்படுத்தலாம். ஓகே, அடுத்து கவர்மெண்ட் டொனேஷன் செக்டர் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதாவது நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ வகையில் நாங்கள் ஒரு காசு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்றவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட இந்த வலைத்தளத்தை பயன்படுத்திக்கிங்க அப்படின்ற சொல்கிறப்போ அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க. ஓகே, உளவியல் ரீதியாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா என்ன விதமாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, டாஸ்மார்க்கு போனால் போதும், நம்ம ஏதாவது ஒரு மதுபானம் குடித்தோம் அப்படின்னா அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அல்லது ஏதாவது ஒரு தீங்கான ஒரு ஆப்ஷனில் நம்ம இந்த மாதிரி செயல்படுறப்போ கவர்மெண்ட்டுக்கு கேஷ் போகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஒரு டாக்டர் கிளாஸ் மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அனஸ்தேசியா அப்படின்றது தேவைப்படுறவங்களுக்கு தான். ஓகே, அதனால் கவர்மெண்ட்டு டொனேஷன் செக்டரில் ஒரு அமைப்பை உருவாக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த தொகையெல்லாம் கஜானாவில் சேர்த்து வச்சோம்னா பயன்பாடு இருக்குது. அடுத்து கவர்மெண்ட்டு சேமிப்பு திட்டம், அரசாங்க சேமிப்பு திட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி வாரமான இவ்வளோ காசு, மந்த்தான ஒரு இவ்வளோ காசு அப்படின்னு இருக்குது. சில பேர் எல்ஐசி பயன்படுத்துகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலே சில பேர் அதிருப்தியாக இருக்காங்க. அதனால் தமிழ்நாடு அரசு சார்பாகவே உங்களுக்கு